லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்காக பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 188 அடிச்சிருக்கேன். நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு 1 8 கொடுத்ததும் 2 நம்பருமே வந்துருச்சு. 3 டிஜிட்டலுக்கு 184 சிங்கிள் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மட்டும் மாறிடுச்சு. முன்னே ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு அருமையான மெத்தடு இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்ன ஆகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இன்றைக்கி ஓரளவுக்கு நான் ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துறேன். 3 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். மகளே, கேரளா டியர் பார்த்திங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 12 ரூபாய்க்கு 100 ரூபான்னு வின்னிங் கொடுக்குறாங்க. ஒரு டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 2 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13 ரூபாய்க்கு 1000 ரூபான்னு வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 60 ரூபாய்க்கு 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13,500, பிசி வின்னிங் 500, சிபோர்டு வின்னிங் 50 ரூபான்னு கொடுக்குறாங்க. 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. நீங்கள் 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி கேரளா மட்டும்தான் 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 கொடுத்துட்ருக்காங்க. 120 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் எடுத்தால் 9,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. கான்டெஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் கால் அண்ட் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்ச நம்பர் வச்சுக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வின்னிங் அடிச்சு 5 நிமிஷம் இன்னும் 10 நிமிஷத்தில் வின்னிங் அமௌண்ட் போட்டுருங்க. வின்னிங் அமௌண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் தைரியமான நம்பர் ப்ளே பண்ணலாம். ஓகேவா? மகளே, இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நேற்று 8-1 கொஞ்சம் எடுத்தோம். 2 நம்பர்ஸ் எடுத்தோம். எல்லா இதுலேயும் மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். கால்குலேட்டர் மெத்தட் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வீடியோ போட்டால் லென்த் ஆகும். அதனால் நான் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 2 மெத்தடில் எடுத்தேன். 2 மெத்தட்லேயும் ஒரு நம்பர் வந்துச்சு. என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பொறுமையாக பாருங்கள் என்ன வருதுன்னு. அது டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு பாருங்கள் என்ன ஆகும். ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக நேற்று மாதிரி சொல்ல முடியலை. ஆனால் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இன்றைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே, பார்த்திங்கன்னா இன்றைக்கே கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. ஓகே, வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 95. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 நாள் ரிசல்ட் எடுத்துருக்கோம். 098 794. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா 95 9 5. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 3 7க்கு இதில் 7 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 8 5 வரணும். ஓகேவா? 8 5 வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9 இங்கே பாஸ் ஆகி அடுத்து 7, அடுத்தது 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு 8 நம்பர் இதில் வருதா? ஓகே, அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள் மகளே. அதே மாதிரி சார்ட் வர பிரச்சனை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 098 794. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 8க்கு மார்க் பண்ணி 1 2 3 4. இதில் 8 5ன்னு கிடச்சிருக்கு. 8 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 நாள் அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9 9ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 9 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 9 பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்ததில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 2ன்னு கிடச்சிருக்கு. 8 2ன்னு கிடச்சிருக்கு. நாளைக்கு 8 2. இதுலேயும் நமக்கு 8 2ல் 8 வரணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பர்ஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 8 9 8. ஓகேவா? 8 வந்துருச்சு. 9 பி போர்டு, அடுத்து ஏ போர்டுக்கு சி போர்டு, பி போர்டு, மறுபடியும் ஏ போர்டுக்கு 8 வரலாம். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதில் பார்த்துங்க 898 அந்த 3 நம்பர் அப்படியே ரிப்பீட்டடாக இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0 7. ஓகேவா? 0 7. ஓகேவா? 0 7 0 7 இந்த கிராஸில் பாருங்கள் 0 7 8. இப்படி பார்த்தாலும் நமக்கு 898 வருது. இப்படி பார்த்தாலும் நமக்கு 078 வருது. ஓகேவா? 078 வருது. ஏ போர்டுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? 0 7 பார்த்திங்கன்னா இப்படி பார்த்தாலும் 0 7 8 இப்படி வருது. ஓகேவா? நல்லா புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆல் போர்டுக்கு நம்ம வீக்லி சாட்டில் 2 மெத்தடில் எடுத்தோம். அதுலேயும் நமக்கு 8 நம்பர் வந்துச்சு, சிங்கிள் நம்பர். ஓகேவா? நமக்கு 2 நம்பர் கிடச்சிருக்கு. 8 மெயினாக இருக்குது. ஏ போர்டுக்கு 8 மெயினாக இருக்குது.
இந்த கிராஸ்லேயும் பார்த்திங்கன்னா 8 9 8 வரணும் ஓகேவா. 8 9 8 மேலேயும் பார்த்திங்கன்னா 8 9 8 இப்படி வந்தாலும் 8 8 0 7 8 ஆனால் 8 7 0 இப்படி வரணும் ஓகேவா. அதில் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆல்போர்டு நம்ம வந்து எடுத்துருங்க ஓகேவா. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 நாள் ரிசல்ட் எடுத்துங்க. 0 9 8 அடுத்து 7 9 4 ஓகேவா. 0 9க்கு இந்த 9 0ன்றது பார்த்திங்க மார்க் பண்ணியிருக்க நடு சென்டரில் இருக்கிறது ஓகேவா. இதை எடுத்துங்க. 9 0க்கு நமக்கு 0 9 அடுத்து மொதல் நாள் 0 9க்கு 0 9 பாஸ் ஆகிட்டு ஓகேவா. அடுத்தது 5 4க்கு இதில் 4 நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5 0க்கு நமக்கு 0 அங்கே நம்பர் பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 0 நம்பர் நாளைக்கு வரணும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேலே ஸ்டெப் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா இது 0 98க்கு நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகேவா. மறுபடியும் 0 98க்கு எடுக்கிறோம். 0 98க்கு இங்கே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நமக்கு 0 8 இருக்குது ஓகேவா. 0 8 2 நம்பரே பாஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கா. அடுத்த நாள் 794 கீழே இருக்குது. 794க்கு இங்கே 6 4 இருக்குது. இங்கே 4 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 9 0 நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் வரணும் ஓகேவா. 9 0 இதுலேயும் நமக்கு 0 கிடைக்கிது, அதுலேயும் நமக்கு 0 கிடைக்கிது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா. இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஆல் போர்டுக்கு 0 நம்பர் இதில் வருது, 2 இதுலேயும் மேட்ச் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா 8 நம்பர் வருது. ஆல் போர்டாக நீங்கள் டைப் பண்ணலாம், பட்னா ஏ போர்டுக்கு டைப் பண்ணலாம் ஓகேவா. ஆல் போர்டுக்கு 0 ஏ போர்டுக்கு 8 வரணும், ஆனால் ஆல் போர்டுக்கு 8 வரணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க ஓகே. அடுத்த மெத்தட் நம்ம பார்க்கலாம் மகளே. நம்ம வந்து கால்குலேட்டர் மெத்தட் வந்து எடுத்து பார்த்தா ஓகேவா. கால்குலேட்டர் மெத்தட் எடுக்கையில் நமக்கு வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வந்து நான் எடுத்து பார்த்தேன். பார்த்திங்கன்னா 188 298 பை 298 போடையில் நமக்கு சென்டர் கூடிய நம்பர் வந்து நமக்கு 0 நம்பர் கிடச்சிச்சு ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 188 பை 284 போட்டு பார்க்கல ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டு செக் பண்ணல. நம்ம கால்குலேட்டர் மெத்தடில் இங்கே 0 கிடச்சிச்சு ஓகேவா. 0 நம்பர் பார்த்திங்கன்னா இதுலேயும் கால்குலேட்டர் மெத்தட்லேயும் பாயிண்ட் ஆகுது, அதுலேயும் வந்து மேட்ச் ஆகுது ஓகேவா. ஆல் போர்டுக்கு 0 நம்பர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8 நம்பர் உங்கள் ஏ போர்டுக்கு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 8 வந்து பக்காவாக பொருந்துது, வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 0 வரத்துக்கு வருதுன்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகளே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மந்த்லி சார்ட் எடுத்துருக்கோம், வருஷ சார்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 521 ஓகேவா. இன்றைக்கி வந்து 188 வந்து நம்ம வந்து எழுதலை ஓகேவா. 521 இங்கே இருக்குது ஓகேவா. 521க்கு இங்கே 551 இருக்குது. அடுத்த நாள் 995க்கு 959. நேற்று என்ன சொல்லியிருப்பேன், இதில் 8 1 இதுலேயும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் ஓகேவா. 8 1 சொல்லியிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 1 0 7 இருக்குது. 1 0 7 இருக்குது. இதனெல்லாம் நோட் பண்ணிங்க. நமக்கு அதில் ஆல் போர்டில் 0 வந்திருக்கு, இதுலேயும் 0 வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 521க்கு 528 இருக்குது. 52 பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 99 பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஏபியில் பாஸ் ஆகிருக்குன்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 878க்கு நமக்கு 188 இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு ஓகேவா. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 720 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 7 2 0 இருக்குது. இதுலேயும் நமக்கு 0 இருக்குது. 7 நம்பர் பார்த்திங்கன்னா இதுலேயும் வருது ஓகேவா. 7 0 இதில் வருது மகளே. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க நமக்கு 1 0 7 இங்கே 7 2 0 ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 990 நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 995 இருக்குது ஓகேவா. இது வந்து 995 அடுத்து 188 நாள் நோட் பண்ணிங்க. 95 பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி நம்பர் பார்த்திங்கன்னா பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஏபி நம்பரு பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. அடுத்து வந்து 188க்கு 88 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. 88 பிசி நம்பர் எடுத்து அப்படியே பிசிலேயே பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 0 நம்பர் அடுத்த நாள் வருது ஓகேவா. கால்குலேட்டர் மெத்தட்லேயும் 0 வருது பார்த்திங்கன்னா. இதுலேயும் மந்த்லி வீக்லி இதுலேயும் 0 வருது. எல்லா சார்ட்லேயும் பார்த்திங்கன்னா 0 நம்பர் வருது. ஆனால் 0 பக்கத்தில் பார்த்திங்கன்னா 7 நம்பர் கூடயே வந்துட்டுருக்கு. அதையும் நோட் பண்ணிட்டு வாங்க, ஏன் சொல்கிறேன்னு தெரியும். 8 நம்பரு நமக்கு ஏ போர்டில் வந்திருக்கு ஓகேவா. 0 நம்பர் ஆல் போர்டு ட்ரை பண்ண முடிந்தால் 0 வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டபுள்ஸ் வந்து நம்மளுக்கு 00 கூட வரல ஓகேவா. 00 இல்லைனா 01 00 இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்க்கையில் நமக்கு எல்லாம் 07 70 இந்த மாதிரியும் வரலாம் ஓகேவா. மேக்ஸிமம் ஆல் போர்டுக்கு 0 மட்டும் நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ஓகேவா.
மகளே அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2013 சார்ட்டில் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 8-1 8-8 அப்படியே 4D வந்து அப்படியே பாஸ் ஆகிருது ஓகேவா. அதுக்கு மேலே கூட நம்ம பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் 95, இன்றைக்கி ரிசல்ட் அப்படியே ஃபுல் நம்பர் வந்துருச்சு. ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா பிசி நம்பர் எடுத்து பிசிலேயே அடிச்சிருக்கேன். அடுத்தது அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 90 நம்பர் வந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி கிராஸில் 18 வரையில் அடுத்து 90 இதுலேயும் நமக்கு 0 நம்பர் வருது. பார்த்திங்கன்னா கிராஸில் 0 நம்பர் வருது. அப்படி இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி இதுலேயும் நமக்கு 0 நம்பர் வருது. இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 7-0 பார்த்திங்கன்னா நமக்கு வருது ஓகேவா. அதுலேயும் நமக்கு 7-0-0-7 வந்துச்சு ஓகேவா. 0-7-0-7 இந்த மாதிரி வருது. இதுலேயும் நமக்கு 0-7 வந்துக்கிட்டு இருக்குது ஓகேவா. ஓகே, அடுத்த மெத்தட் பார்க்கலாம் மகளே. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாள் ரிசல்ட் வந்து 8521 ஓகேவா. 8521க்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே அடிச்சிருக்கீங்க ஓகேவா. 8521 அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 995 ஓகேவா. 995 இங்கே எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. அடுத்த நாள் 995. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 188 ஓகேவா. 188 எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு தள்ளி பார்த்தா நமக்கு ஏ போர்டுக்கு 8 வருமா இருந்தால் கீழேருந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே அடிச்சிருக்கேன் ஓகேவா. மேலேருந்து கீழே அடிச்சிருக்கேன் 8521. அடுத்து கீழேருந்து 995 அடிச்சிருக்கேன். அதையும் இங்கே 188 கீழேருந்து மேலே அடிச்சிருக்கேன் ஓகேவா. அதே மாதிரி ஏ போர்டுக்கு 8 வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 ஸ்டெப் தள்ளி பார்த்திங்கன்னா 840 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 0 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறனால 8 நமக்கு ஏ போர்டு வரனால நமக்கு 840 இந்த மாதிரி வரலாம் ஓகேவா. பார்த்திங்கன்னா 840 கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லை மேலேருந்து வர மாதிரி இருந்தால் ஏ போர்டுக்கு 8 இருந்தால் 804 ஓகேவா. 804 840 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதில் மகளே. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 840 804 இந்த நம்பர் பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. 8 நம்பர் வந்துச்சுன்னா 840 804 எடுத்துங்க. ஏன்னா நமக்கு 8 நம்பர் வீக்லி சார்ட்டை கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம இயர் சார்ட் எடுத்துக்கிட்டால் நமக்கு 8 நம்பர் வரல. 0 நம்பர் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் வந்துச்சு. 7 நம்பர் கூடயே வந்துச்சு ஓகேவா. உங்களுக்கே தெரியும் 7-0-7க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மகளே இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு 710 இங்கேயே இருக்குது. பார்த்துங்க 710 வந்து இங்கேயே இருக்குது ஓகேவா. 710 வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எல்லா பக்கமும் நமக்கு மேட்ச் ஆகுது. 7-0-7-0ன்னு எல்லா பக்கமும் மேட்ச் ஆகுது. அதனால் 710 ஒரு பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 804 1 804 840 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 அல்லது 8 ஓகேவா. 0 அல்லது 8 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபிபிசிஎஸ்சிக்கு 0-7-70 கொஞ்சம் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம வந்து இன்றைக்கி அதிக நம்பர்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ட்ராங்காக ஒரே நம்பர் எடுக்கலாம்னு பார்த்தா இன்றைக்கி வந்து 3 நம்பர்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 0-8 ஆல் போர்டு 0-8 804 840 710 ஏபிபிசிஎஸ்சிக்கு 0-7-70ன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு நம்ம கணக்காக வந்தால் நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க மகளே. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ண சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் வந்து ஒரு 7-8 பேர் ஜாயின் பண்ணிக்கிங்க. புதுசாக இப்போ வந்து சொல்லியிருப்பேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி வந்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. மறக்காமல் இதில் ஜாயின் பண்ணிங்க. ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணிங்க. இதில் பார்த்திங்கன்னா கேரளா ஆல் போர்டு ஏபிபிசின்னு இருக்கும். இதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம வந்து கால்குலேட்டர் மெத்தட் நம்ம எடுத்தோம். பார்த்திங்கன்னா அதுலேயே 0 தான் வந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா அதுலேயே 0-4 தான் வந்துச்சு. நமக்கு இதில் பார்த்திங்கன்னா 840 தான் வந்துச்சு ஓகேவா. 840 வந்து ஒரு பாக்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 7 வந்துச்சுன்னா 0-7-70 இந்த மாதிரி வைங்க. 8 வரலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. 8 வரலைன்னா நீங்கள் 0-7-70 ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலுக்கு மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக்கப் பண்ணிங்க ஓகேவா. ஒரு சீக்கிரம் நம்ம சேனலில் ஒரு வின்னிங் நம்ம கொடுத்தே ஆகும்ட்டு வெளியே எடுத்துகிட்டு இருக்கோம்.